கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேளச்சேரியில் உள்ள ஏழிமேஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் 5 நிமிடம் உங்களோடு. இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அவமானத்தை எண்ணாமல் அவர் சிலுவையை சகித்தார். நம்முடைய ஆண்டவர் அநேக காரியங்களை சிலுவையிலே சகித்தார். நிந்தையை சகித்தார், அவமானத்தை சகித்தார், விபரீதங்களை சகித்தார், எல்லாவற்றையும் அவர் சகித்து கொண்டார். ஆதலால் அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அந்த சகிப்புத்தன்மை நமக்கும் வர வேண்டும். அந்த சிலுவையை சுமக்கும் போது அந்த சகிப்புத்தன்மை நமக்கு வரும். ஒரு முறை முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு மேடையில் பேசி கொண்டிருக்கும்போது அவருக்கு வேண்டாத ஒரு ஆள் என்ன செஞ்சிட்டாரு, ஒரு ஷூவை காமிச்சு, தப்பார் ஒழுங்காக பேசு, உங்கள் அப்பா தச்சு கொடுத்த ஷூ இது, புரியுதா, இன்றைக்கி வரைக்கும் நான் வச்சுருக்கேன். அதனால் அவரை அவமானப்படுத்தும்படியாக இந்த ஷூவை தூக்கி காமிச்சு அவரை கிண்டலும் கேலியும் பரிகாசம் பண்ணினார். உடனே அவர் தன்னை தாழ்த்தி அந்த தம்பியிடம் சொன்னார், எங்கள் அப்பா தைச்ச ஷூ இவ்வளோ அருமையாக இருக்க, இவ்வளோ நாள் உழைக்குதே, பரவாயில்லையே, பரவாயில்ல தம்பி, இன்னும் உன்னுடைய ஷூ இருந்துச்சுன்னா கூட இன்னும் இருக்குதா, கொண்டுட்டு வா, நானும் செருப்பு தைக்கவும் தெரியும், எனக்கு நாட்டை ஆளவும் தெரியும் அப்படின்னு சொன்னாராம். செருப்பு தைக்கிற தொழிலையும் இன்றைக்கி நான் செய்வேன், நாட்டையும் ஆளுவேன். ஏன் இதை எப்படி அவர் சகித்தார்? ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன், அதிகாலையிலே 4 மணி நேரம் ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன் நாட்டையே ஆளுவதற்கு தேவன் கிருபை தந்தார். ஒரு சமயம் முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணா அவர்களை ஒரு மனிதன் என்ன செஞ்சிட்டான், நீ வேசியின் மகன் என்று சொல்லிவிட்டார். அண்ணாதுரை அவர் கூப்பிட்டு, தம்பிங்க வா, நான் ஒரு வேசியின் மகன் தானே, காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு போர்டு ஒன்று வைக்கிறேன், அந்த போர்டில் போயிட்டு அறிஞர் அண்ணாதுரை ஒரு வேசியின் மகன் என்று எழுதுப்பா அப்படின்னு சொன்னாராம். அதனால் அவர் அதையெல்லாம் சகித்ததுனால அமெரிக்க பாராளுமன்றத்தில் WMA படித்த ஒரு மனிதன் தமிழ்நாட்டினுடைய பெருமையை அங்கே நிலைநாட்டினார், சிறப்பாக பேசி புகழ் பெற்றார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் இந்த சம்பவத்தை கொண்ட ஒரு மனிதன் எப்படி அவன் வாழ்க்கையில் நிந்தை சகித்தான் என்பதை பார்ப்போம். 11ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை பார்க்கும்போது, எப்தாவை அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, நீ ஒரு வேசியின் மகன் என்று சொல்லிட்டாங்க. அவனுடைய ஒன்றுவிட்ட சகோதரிகள், நீ ஒரு வைப்பாட்டியின் மகன் என்று சொல்லிவிட்டார். உடனே அவன் மனது ரொம்ப கஷ்டப்பட்டான், ரொம்ப வேதனைப்பட்டான். உடனே அங்கிருந்த மூப்பர்கள், கிளையாத்தின் மூப்பர்கள் எல்லாம் சேர்ந்து அவனை துரத்திட்டாங்க. அவன் நேரடியாக சென்று அவன் எங்கே போய் ஆண்டவருடைய சமூகத்தில், அங்கே நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், எப்தா தன் காரியங்களெல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் படுகிற நிந்தை, அவமானங்கள், கஷ்டங்கள், உங்களை யாராவது பேசிட்டாங்களா, திட்டாங்களா, நீங்கள் நேராக ஆண்டவருடைய சமூகத்தில் போய் தெரியப்படுத்துங்க. எந்த மனிதர்களிடத்துலையும் தெரியப்படுத்தாதீங்க. கர்த்தர் நிச்சயமாக உன் ஜெபத்துக்கு பதில் தருவார். அந்த கிளையாத்தின் மனுஷர்களெல்லாம் ஒரு நாள் எப்தாவை தேடி வர வேண்டிய சூழ்நிலை வந்தது. அம்மோன் புத்திரர்கள் எல்லாரும் அந்த கிளையாத்தின் மனுஷரோடு யுத்தம் பண்ண வந்தபோது இவர்களால் முடியல. உடனடியாக சென்று கிளையாத்தின் மனுஷர்கள் எல்லாரும் போய் எப்தாவை அழைக்கிறார்கள். அவன் ஒரு யுத்த வீரனாக இருந்தான், வனாந்திரத்திலே பயிற்சி பெற்று ஒரு யுத்த வீரனாக இருந்தான். அப்பொழுது அவன் ஒரு பொருத்தனை பண்ணுகிறான், ஒரு ஒரு ஒப்பந்தம் பண்ணுகிறான். நீங்கள் தான் என்னை விட்டு ஊரை விட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டீங்களே, இல்லை எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு கூப்பிட்றான். ஒன்று செய்யுங்க, உங்கள் கூட்டத்துக்கு என்னை தலைவனாக வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டான். ஓகே அப்படின்னு சொன்னாங்க. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, எந்த இடத்துல நீங்கள் நிந்திக்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டீங்களோ, எந்த இடத்துல தலை குனிஞ்சு நினைனீங்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன். எப்தாவை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணினவன், அந்த கிளையாத்தின் மனுஷனுக்கு தலைவனாக்கினவர் உங்களையும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவர்களுடைய தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம்.
ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும். இன்றைக்கு வேலை, வருமானம், அவருடைய பயணம் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். ஒரு குறைவில்லாமல் நடத்தும். வேலி அடைத்து பாதுகாத்துக்கொள்ளும். எந்த வியாதி ஆபத்து வராதபடி பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you everybody. Thank you.